ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 முட்டை எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு அதில் ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுட்டு 2 முட்டைக்கு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். அதோட ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதில் 1/4 டம்ளர் திக்கான பால் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து அது கூட பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு பிஞ்ச் எல்லோ ஃபுட் கலர் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். சேர்த்துட்டு ஃபுல்லாக பீட் பண்ணி எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அது 1 டேபிள் ஸ்பூன் நெய் அல்லது பட்டர் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம முட்டை அடித்து வச்சதில் நம்ம எடுத்து வச்ச அந்த ப்ரெட்டையும் அதில் போட்டு டிப் பண்ணி தோசைக்கல்லில் போட்டோம்னா நம்ம சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிரும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஹெல்த்தியும் கூட. அடுப்பை மீடியமாக வச்சுட்டு 2 பக்கமும் நெய் ஊற்றிட்டு நம்ம திருப்பி போட்டு எடுத்துட்டோம்னா பசங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எப்போல்லாம் பசங்க கேட்குறாங்களோ அப்போல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி ரெசிபி பார்க்க நம்ம